ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா புளிச்சக்கீரை பத்தி தாங்க. ஆக்சுவலா புளிச்சக்கீரை அப்படின்னாலுமே நமக்கு ஆந்திரா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அங்க இருக்க மெஸ்ல நீங்க எங்க சாப்பிட்டாலும் அதுல வந்து அந்த கோங்கரா அந்த துவையல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கண்டிப்பா டேஸ்ட் பண்ணாம வரவே கூடாதுன்னு தோணும். அந்த அளவுக்கு அதோடைய சுவை அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரொட்டீனான இதுல வந்து ரேரா நம்ம இப்ப செஞ்சுட்டே தான் வருவோம். இந்த புளிச்சக்கீரை அப்படின்னாலே மருத்துவ குணத்துல எது ஞாபகத்துக்கு வந்து நிக்கும்னா எதிர்ப்பு சக்தி. பெஸ்ட்டுங்க. நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான உணவுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு 10 இதுல வந்து இது முதல்ல வந்து நிற்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நோய் வராம தடுக்கிறதுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா விட்டமின் சி, அயன், அதே நேரத்துல பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இப்படி அடிக்கிட்டே போலாம். இது எல்லாமே நிறைஞ்சு இருக்கிறதுனால இது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்பவே முக்கியம். இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல்லையே நம்மளுடைய வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கி இப்ப ஏதாவது ஒரு ஜெர்ம்ஸோ இல்ல ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ நம்ம பாடிக்குள்ள உள்ள என்டர் ஆயிடுச்சுன்னு வைங்க, எந்த ஆர்கானிசமை அப்நார்மலா நம்ம பாடி கண்டுபிடிச்சிட்டாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நம்ம உடம்புக்கு இயற்கையாவே இருக்கு. அதுக்கு இன்னும் ஒரு பூஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரைக்கு உண்டு. இந்த புளிச்சக்கீரை எடுத்துக்கிறதுனால இதுக்கு கால்சியம் ஜாஸ்தி உண்டு. அந்த கால்சியம்னால நமக்கு மூட்டு தேய்மானம் வராம தடுக்கலாம். அதே நேரத்துல நமக்கு வந்து பல கால்சியம்னால பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம பாடியில போன்ஸ், ஜாயின்ஸ் மட்டும் இல்லைங்க, ஈவன் நம்மளுடைய குடலுடைய ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப நல்லது. ஆனா அது பேர்லயே இருக்குல்ல புளிச்சக்கீரை அப்படின்னுட்டு, அப்போ இதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்னும் இருக்குல்ல. ஸோ அதை பத்தி நம்ம நிறையவே பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதோடைய புளிப்புத்தன்மை ஜாஸ்தியா போச்சு அப்படின்னா ஸோ அதுவே நமக்கு அசிடிட்டியை காஸ் பண்ணும். சில நேரத்துல அதிகமா நம்ம இதை வந்து இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி செஞ்சு வச்சிருவாங்க. டெய்லி சாப்பிட்ற பழக்கமும் நிறைய பேருக்கு உண்டு. அதை இந்த மாதிரி நமக்கு டோசேஜ் எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ உடம்புல புளிப்புத்தன்மை அதிகமாகும். அந்த புளிப்புத்தன்மை ஜாஸ்தி ஆச்சுன்னாக்கா இது எதுக்காக நமக்கு மூட்டுவாதத்தை தடுக்குதோ அதுவே அதிகமாக்குறதுக்கு இது ஒரு காரணமாவே ஆயிடும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இது நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி தேய்மானம் காஸ் பண்ணுதோ அந்த மாதிரி இதுக்கு இன்னும் நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உடல் பருமனை அதிகமாக்கும். சில நேரத்துல நமக்கு அந்த லேசினஸ் ஜாஸ்தி ஆக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம அதிகமா உட்கொள்ளாம இதை நம்ம வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி இதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இதை நம்ம சமைக்கும் போது புளியோ தக்காளியோ சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதுல இருக்கக்கூடிய புளிப்பு தன்மையே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த புளிப்புனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம உடம்புல அன்வான்ட் டாக்ஸின்ஸை வெளியேற்றி நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்றது தான் இதோடைய தனித்துவமே. ஸோ இந்த புளிச்சக்கீரையில இருக்கக்கூடிய கால்சியம் நம்மளுடைய சருமத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல அதோடைய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்றது கால்சியம். அந்த கால்சியம் வந்து இதுல நிறைஞ்சு இருக்கிறதுனால நம்ம ரத்த நாணங்கள் ஒரு ப்ராப்பரா, இப்போ எக்ஸாம்பிள் திடீர்னு நமக்கு பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகுது, படப்படப்பு அதிகமாகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுறோம் அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் வந்து எலாஸ்டிசிட்டி ப்ராப்பரா இல்லை அப்படின்ற பட்சத்துல நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா இதே இந்த மாதிரி கால்சியம் நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிடும் போது இது நமக்கு மெக்னீசியமும் இருக்கு, பொட்டாசியமும் இருக்கு, கால்சியமும் இருக்கிறதுனால பிளட் வெசல்ஸோட எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் பண்ணுது, பிளட் ப்ரெஷரையும் மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.